கூடோ விளையாட்டுப் போட்டியை தமிழகத்தில் அங்கீகாரம் வழங்கி மற்ற மாநிலங்களில் வழங்குவது போல் சலுகைகளை வழங்க வேண்டும். தமிழக பயிற்சியாளர் கந்தமூர்த்தி பேட்டி. குஜராத் மாநிலம் சூரத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 12 தேதி வரை 15வது தேசிய கூடோ போட்டிகள், 5வது தேசிய கூடோ பெடரேஷன் கப், 16வது அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் கூடோ ஆகிய 3 போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகம், டெல்லி, அந்தமான் நிக்கோபார், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒரிசா, கோவா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் போட்டியில் பங்கேற்றனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள். தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி, ஈரோடு மாவட்டம் பயிற்சியாளர் சுரேஷ் மற்றும் பிராங்கிலின்பென்னி, திமேத்தேயு, சரவணன், தமிழரசன், இலக்கியா, பிரேம் ஆகியோர் தலைமையில் பங்கேற்றனர். நடைபெற்ற போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் 2 தங்கப்பதக்கம், 11 வெள்ளி பதக்கம் மற்றும் 31 வெண்கல பதக்கம் என 44 பதக்கங்களை வென்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இன்று திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களை ரயில்வே பாதுகாப்பு படை உதவியாளர் ஆய்வாளர் மாசிலாமணி மற்றும் பாதுகாப்பு படையினர் சுதாகர், வித்யாதரன், அனுமோலா பிரகாம் ஆகியோர் பொன்னாடை, சந்தனமாலை அணிவித்து வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். மேலும் வீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக கூடோ விளையாட்டு தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி, தமிழகத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடோ போட்டியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகாரம் வழங்கி மற்ற மாநிலங்களான ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேசம், ஆந்திர, மத்திய பிரதேசம், கோவா போல அங்கீகாரம் வழங்கி மற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கும் சலுகைகளை கூடோ விளையாட்டு வீரர்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக நவம்பர் 5 முதல் 12 வரை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற 15வது தேசிய கூடோ போட்டியும், 5வது தேசிய கூடோ ஃபெடரேஷன் கப்பு மற்றும் 16வது அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் கூடோ சாம்பியன்ஷிப்பில் தமிழக சார்பாக பங்கு கொண்டு இன்று திருச்சி வந்த திருச்சி வீரர்களுக்கு திருச்சி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த போட்டியில் திருச்சி, கோயமுத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கோயமுத்தூர், சேலம், சென்னை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனை பங்கு கொண்டார்கள். இதில் 2 தங்கம், 11 வெள்ளி, 33 வெண்கல பதக்கம் பெற்று இந்தியாவில் தமிழகம் 10வது இடத்தை பிடித்துள்ளது என்பது இந்நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடோ விளையாட்டை மற்ற மாநிலங்களான கோவா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனஸ் மார்க்கும் வேலைவாய்ப்பும் கொடுப்பது போல் தமிழகத்தில் எஸ்டிஏடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கூடோ விளையாட்டையும் இணைத்து மற்ற மாநிலங்களில் வழங்குவது போன்ற சலுகைகளை கூடோ விளையாட்டுக்கும் கொடுக்கும்படி இந்த தருணத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த கூடோ விளையாட்டை எஸ்டிஏடியில் அங்கீகாரம் கொடுக்கும் பட்சத்தில் தமிழக அணி வீரர்கள் மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏழை எளிய மாணவர்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிப்பதற்கும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் இது மிகுந்த உதவியாக இருக்கும் என்பதை நேற்று தெரிவித்துக் கொள்கிறேன்.